ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு குக் வித் சுபி. இன்றைக்கி ரொம்பவே ஈஸி அண்ட் இன்ஸ்டண்ட்டாக கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரியான ஒரு டின்னர் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு ரவை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் வந்துட்டு ஒரு பிளெண்டரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, உங்கள் கிட்டே கரம் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா ஏதாவது சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு எல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா ஒன்றா கலந்துருச்சு. இப்போது இதில் வந்துட்டு நான் 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் முட்டை சேர்க்க வேண்டாம். இது கூடவே நான் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பேட்ரு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த அரைச்ச மாவு கூட நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நீங்கள் முட்டை சேர்க்காமல் இதை செய்கிறதா இருந்தாக்கா இந்த கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு தயிரை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக சேர்த்துக்கணும். இப்போது நான் வந்துட்டு ஒரு சின்ன பேன் எடுத்து வச்சுருக்கேன். இது ஊற்றுறதுக்கு நீங்கள் தோசை தவாவில் கூட ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் நல்லா தடவிட்டு அதுக்கு மேலே இந்த மாவு ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம இதில் முட்டை சேர்த்துருக்கிறதுனால எண்ணெய் தடவிட்டு தான் ஊற்றணும். பேட்டரை ஒரே இடத்துல ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணாமல் ஊற்றணும். பேட்டரை ஒரே இடத்துல ஊற்றிட்டு இதுக்கு மேலே நான் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ரவுண்ட் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேலவே கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் விருப்பமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். நான் ஆனியன் கேப்சிகம் மட்டும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா ஒரு பக்கம் வேக விடணும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வெங்காயம், கேப்சிகம் எல்லாம் நல்லா குக் ஆகிருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு டின்னர் ரெசிபி ரெடி. இதை நீங்கள் டின்னருக்கும் கொடுக்கலாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.